السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه وعن أبي هريرة رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: ما يصيب المسلم من نسب ولا وصب ولا هم ولا حزن ولا عدن ولا غم حتى الشوكة يشاكها إلا كفار الله بها من خطاياه. رواه البخاري ஷரீஃப். ஒரு முஸ்லிமுக்கு களைப்போ நோயோ கவலையோ துக்கமோ துன்பமோ சோர்வோ அவருக்கு எதுவாக இருந்தாலும் அது ஏற்படுமானால் அவருக்கு ஏதேனும் முள் தைத்தால் கூட அதற்குண்டான கூலி அவருடைய பாவத்தை மன்னிப்பதாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சோகம், ஏதாவது ஒரு களைப்பு, நோய், இப்படி எதுவாக ஏற்பட்டாலும் சரி, அது அந்த அடியானுடைய, அந்த முஸ்லிமான அல்லாஹ்வுடைய அடியானுடைய கஷ்டங்களை போக்குவதற்காகவும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் நீக்குவதற்காகவும் தான் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை தருகிறான் என்பதாக காமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய காலில் ஏதேனும் ஒரு சின்ன முள் குத்தினாலோ அல்லது கல் குத்தினாலோ ஏதாவது ஒரு ரீதியில் ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட அது நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற காரியங்களை நம்மிடத்திலிருந்து வெளியாக்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படியாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது பாவமற்றவர்களாக பரிசுத்தமானவர்களாக வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேராசையாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நன்மையான அமல்களை வலியுறுத்தி செய்ய தூண்டுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமான காரியங்களை, இலகுவான அமல்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படியாவது என்னுடைய உம்மத்துமார்கள் சின்ன சின்ன அமல்கள் செய்தாவது சோனம் சென்று விட வேண்டும், யாரும் நரகத்தில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய அமலாக இருக்கும் அது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும். இதுதானா என்று நம் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய செயல்பாடுகளும் கூட நமக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஈடேற்றத்தையும் நற்கூலியும் வழங்கும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு சூழ்நிலைகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்தாலும் எல்லாவற்றிலும் பொறுமை காத்து யார் இருக்கிறார்கள் அவருக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அப்படி நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுத்திருந்து அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை நீக்குவதற்கு சர்வ வல்லமை பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் ஆதரவும் வைத்து நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய ரீதியில் அது நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியானதாகும். நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களிலிருந்து நீங்குவதற்காக உண்டான வாய்ப்பாக அமையும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய இந்த உலகத்தினுடைய சின்ன சின்ன கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு யார் பொறுமை காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ரசூலுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியாக புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.